ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேச போகிறோம். அண்ட் இது முக்கியமாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி யார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வச்சுட்டு ஃபர்தராக வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ரெண்டாவது டேர்ம் இன்சூரன்ஸ். மூணாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், அதாவது உங்களோட மினிமம் ஒரு 6 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான செலவு பண்ணக்கூடிய ஒரு பணத்தை வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக போட்டிருக்கணும். தென் நாலாவது எந்தவித ஒரு லோனு இல்லை கிரெடிட் கார்டு லோனு இந்த மாதிரி எந்த ஒரு ஷார்ட் டேர்ம் டெப்ஸ், இப்போ நீங்கள் வீட்டுக்கு லோன் எடுத்துருக்கீங்க, காருக்கு இஎம்ஐ போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை விட்டுரும். பிகாஸ் அது இட்ஸ் லாங் டேர்ம் லோன். இப்போ நீங்கள் அதை தவிர ரொம்ப ஷார்ட் டேர்ம் லோன்ஸாக சில எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை நாலாவதாக ஃபஸ்ட்டு அடைச்சிடுங்க. அடைச்சதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி வரலாம். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரே பெர்ஸ்பெக்டிவ், ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட வெல்த்தை பில்ட் பண்ணுறது மட்டும் தான். அதாவது நம்ம பணத்தை போட்டு அந்த பணம் நமக்காக வேலை செஞ்சு இது இன்னுமே பணம் சம்பாரிச்சு கொடுக்கும். இதுதான் வந்து நம்ம வெல்த் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பெரிய அளவுக்கு ஒரு டூலாக இருக்கக்கூடியது யார் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த 4 கேட்டகரியும் கிராஸ் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் காசு போட்டும் அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்காது. ஏன்னா இந்த 4 சினாரியோவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா டேரெக்டாக நம்ம போய் காசை எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னு பார்த்தா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எடுப்போம். ஸோ அதை நம்ம வந்து வித்துட்டு நம்ம அதில் இருக்கிற காசு எடுத்துட்டு போய் நம்ம ஏதாச்சும் வந்து நம்ம அந்த நேரத்தில் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணிப்போம். அதை அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இதில் காசு போட்டுகிட்டே இருக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். அது நாளாக லைக் காம்பவுண்டிங் டைம் எடுக்க அது இன்னும் பெரிய மேசிவ் ஒரு வெல்த் கிரியேஷன் அது பண்ணும். பட் அது நடுவுலேயே நம்ம வந்து அதை கொண்டுடுறது அப்படிங்கிற போது அங்கே எதுவுமே நடக்காது. ஸோ அதனால இந்த 4 விஷயத்தை பண்ணாமல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறதுங்கிறது டோட்டலாக டைம் வேஸ்ட்டு. ஸோ அதை பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ள பேச போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம் என்ன ஏதுங்கிறத நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்களாவே டேரெக்டாக போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு நாலேஜ் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு டெக் வேர்ல்ட். இப்போ இந்த டாப்பிக்கை நம்ம வந்து அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் டாப்பிக்கை வந்து நம்ம எப்படி செக்மெண்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு இன்னும் புரிதல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதில் என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, அப்புறம் எந்த மாதிரி பர்சன் எந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், நாலாவது பார்த்தா வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி க்ரைட்டீரியா இருந்தால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எனக்கு செட் ஆகும் நான் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், அப்புறம் அதோட டாக்ஸேஷன் லைக் நீங்கள் வாங்க விற்கும் பொழுது என்ன மாதிரி டாக்ஸேஷன் பே பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, இல்லை அதில் ஏன் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல செக்மெண்ட்டில் நம்ம பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் ரொம்ப புரிதல் அதிகமாகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு வெக்கேஷன் போக போகிறீங்க உங்கள் ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவோ, நீங்கள் ஒரு ஃபாரின் வெக்கேஷன் போக போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், துபாய் நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி துபாயில் இறங்கிட்டு அங்கே போயிட்டு இப்போ நான் ஒரு 5 days 6 days ட்ரிப்பு, நான் 5-6 நாளும் வந்து இங்கெங்கெல்லாம் போகணும், இந்த மாதிரி பிளான் பண்ணோம், இந்த ரூம்ஸ் புக் பண்ணணும், இங்கெங்கே சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பிளான்டாக போகக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா பல பேருக்கு வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக ஒரு பிளான் ஆர்கனைஸாக வந்து எப்படி ஒரு ஊரை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகேங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி போயிடுவாங்க. எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏஜென்சி ஒரு புரோக்கர் மூலமாக என்ன பண்ணுவாங்க, எனக்கு துபாய்க்கு ஒரு ட்ரிப்பு போகணும், நான் உங்களுக்கு அதுக்கான என்ன காசு அப்படிங்கிறது கொடுத்துறேன், நீங்கள் எனக்கு ஃபுல்லாக ஒரு 5-6 நாளைக்கு வந்து எனக்கு ஃபுல்லாக பார்த்து அங்கே போய் லேண்ட் பண்ணுறதுலேருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது அங்கே போய் பார்க்கறதுலேருந்து எல்லாத்தையுமே அங்கே டேக் ஓவர் பண்ணிட்டு நம்மள அழகாக மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்து நம்ம ஊர்லேயே சேர்த்துருவாங்க. ஸோ இப்படி ஒரு பேண்டாக இருக்காங்க தெரியுமா. இதை பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏஜென்சி இருப்பாங்களே, இதே தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதாவது டேரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை நீங்கள் ஒரு டெப்ட் ஃபண்ட்லேயோ அதை ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போய் போடக்கூடியவங்க, இந்த மாதிரி பண்ண தெரிஞ்சவங்க வந்து அவங்க டேரெக்டாக போய் காசு எடுத்துகிட்டு போய் அவங்களோட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பெருசாக தெரியாது, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பெருசாக தெரியாது இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க நமக்கு பதிலாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்ல, லைக் ஒரு 100 ரூபா போடுறேன், ஒரு 10% 20% ஒரு 110-120 வருது அப்படின்னா அந்த 20 rupees நமக்கு ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டில் ஒரு சின்ன மார்ஜின் அவங்க, அதாவது ஒரு சின்ன கமிஷன் மாதிரி அவங்க அதை எடுத்துட்டு மீதி இருக்க பணத்தை நம்ம கொடுத்துருவாங்க, அந்த ப்ராஃபிட்டை நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் சிம்பிளாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து யார் மேனேஜ் பண்ணுறா, அது வந்து சேஃபா, ஏன் இது வந்து இது வந்து மார்க்கெட் ஓரியன்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இது மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஆனால் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அதாவது ஏஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎம்சி வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ், அதாவது இவங்க தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கும், அவங்க வந்து பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வச்சிருக்க பெரிய பேங்க்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். இப்போ HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும், ICICI Prudential மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும், ஆக்சிஸ் பேங்க் இருக்கும். இப்போ இவங்களாம் ஒரு மியூச்சுவல் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இப்போ ஆக்சிஸ் பேங்க் கிட்ட ஒரு AMC கம்பெனி இருக்கும், இப்போ HDFC கிட்ட HDFC AMC அப்படின்னு இருக்கும். ஸோ AMC கம்பெனி தான் பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்ம கொண்டு போய் காசை இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து
மேனேஜ் பண்ணுறதுல இந்த ஏஎம்சி பார்த்துக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். நம்ம காசை போடுவோம், அவங்க வந்து நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. இப்படி தான் உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன பண்ணுறாங்க பேக்ரவுண்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஏன்னா பல விதமாக இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரோக்கரேஜில் போயிட்டு நீங்கள் என்ன மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா கண்டதுக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரிய இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு டெப்ட், அப்புறம் மணி மார்க்கெட், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் இல்லாட்டி பேலன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவாங்க. நான் அஞ்சாவதாக பார்த்தா வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ். இதான் மேஜர் லெவலில் வந்து உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஈக்விட்டி அப்படின்னும்போது இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஸ்டாக்ஸ் கம்பெனிஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து இவங்க ஈக்விட்டி அப்படின்வாங்க. டெப்ட் அப்படின்னா ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட். லைக் இப்போ நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸில், கவர்மெண்ட்டோட ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில், அவங்களோட சேவிங் ஸ்கீம்ஸில் இப்படி போய் பாண்ட்ஸ் அந்த மாதிரி இடங்களில் போய் போகிறது. ஏன்னா பல பேர் வந்து பாண்ட்ஸ் எப்படி பார்க்கணும், எப்படி சேவிங் ஸ்கீம் என்னென்னலாம் பண்ணணும், கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் என்ன, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற புரிதலும் இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி டெப்ட் படுவாங்க. மணி மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த ரேஞ்சில், அதுவும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறத வந்து இவங்க மணி மார்க்கெட்டில் பார்த்துப்பாங்க. நாலாவது இருக்கும்போது பேலன்ஸ்ட் ஆர் ஹைப்ரிட், இப்படி எது வேணாலும் இதை மென்ஷன் பண்ணுவாங்க. இதே எப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையும், அதாவது ஈக்விட்டி டெப்ட் எல்லாத்தையும் பேலன்ஸாக ஒரு 50-50 போர்ஷன் இல்லை ஒரு 70-30 போர்ஷன். பிகாஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்தால் கூட உங்களுக்கு இந்த ஈக்விட்டி காசு வந்து காப்பாற்றும், அதாவது இந்த டெப்ட் அதில் இருக்கிற பணம் வந்து உங்களுக்கு காப்பாற்றும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த பேலன்ஸ்ட் ஆர் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கடைசியாக பார்த்தா வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தா வந்து இண்டெக்ஸ்லேயே பல விதமான இண்டெக்ஸ் இருக்கு. லைக் இப்போ பார்த்தா வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், அதாவது இந்தியாவிலேயே வந்து ரொம்ப பெரிய கம்பெனிஸ், அதாவது பயங்கரமாக வளர்ந்த பெரிய கம்பெனிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், HDFC பேங்க், இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் TCS, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி ஆல்ரெடி தன்னை ப்ரூவ் பண்ண கம்பெனிஸ் இருக்கும் இந்தியாவிலே. டாப் 5 கம்பெனிஸ், டாப் 50 கம்பெனிஸை வந்து நம்ம லார்ஜ் கேப் கம்பெனிஸ், அதாவது டாப் 100 கம்பெனிஸை லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 150 கம்பெனிஸ் வந்து நம்ம மிட் கேப் கம்பெனிஸ்னு சொல்கிறோம். அதாவது அந்த கம்பெனிஸோட சொத்து மதிப்பு வந்து 20,000 கோடியை தாண்டும் பொழுது லார்ஜ் கேப்னும், 20,000 கோடியிலேருந்து 5,000 கோடி அந்த பிட்வீன் 5,000 20,000 இருக்கும்போது மிட் கேப் கம்பெனிஸ்னும், பிலோ 5,000 இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து நம்ம ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டாப் 50 கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸ் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணதுனால நம்ம வந்து ரொம்ப தைரியமாக அந்த கம்பெனிஸில் போட முடியும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இண்டெக்ஸில் அதில் போய் நம்ம லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டோம் அப்படின்னா அது டாப் 50 கம்பெனிஸில் அவங்க எடுத்து போய் காசை போட்டுருவாங்க. இதே நம்ம மிட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் போட்டோம்னா அந்த மிட் கேப்ல இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ் எடுத்து போட்டுருவாங்க. பிகாஸ் இந்த மிட் கேப் கம்பெனிஸ் தான் இந்தியாவோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபியூச்சரில் லார்ஜ் கேப் கம்பெனிஸாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் செக்மெண்ட் இருக்கும், நம்ம தனியாக இதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த 5 செக்மெண்ட்ல இந்த முதல் 4 செக்மெண்ட் இருக்குல்ல, இதை வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் இருக்க இண்டெக்ஸை மட்டும் பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா வந்து இந்த 4 இருக்குல்ல, இந்த ஈக்விட்டி, டெப்ட், மணி மார்க்கெட், அப்புறம் ஹைப்ரிட், இதெல்லாம் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். ஃபண்ட் மேனேஜர்னா நம்ம காசு கொடுப்போம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்கிட்ட. நம்ம கொடுக்குற காசு லைக் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இப்போ 10,000 கொடுக்குறாங்க, அடுத்து ஒரு 2,000 கொடுக்குறாங்க, ஒருத்தங்க 5,000 கொடுக்குறாங்க, ஒருத்தர் 50,000 கொடுக்குறாங்க. பல நூறு இல்லை பல லட்சம் பேர் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து காசு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவ்வளோ காசு அவங்க கிட்ட சேர்ந்துட்டே இருக்கும்ல, அந்த காசை எடுத்துட்டு போய் ஒரே ஒரு ஃபண்ட் மேனேஜர், ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பட் டிசிஷன் அத்தாரிட்டி, இந்த கம்பெனியை நம்ம வாங்கலாம், இந்த பாண்டை நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டியில் இருக்கிற ஒருத்தர் தான் இருப்பார். அவர் வந்து ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஃபண்டுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜரும் அப்புறம் அங்கே இருக்கிறவங்க ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ஏன்னா எந்த கம்பெனி நல்லா போகுது, எந்த கம்பெனி போகுதோ அந்த கம்பெனிலாம் ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க. இல்லை இந்த கம்பெனி ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா வந்து அந்த வித்துட்டு அடுத்து இன்னொரு கம்பெனி ரொம்ப ஆக்டிவாக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து கமிஷன் அதிகமாக இருக்கும். அதனால இவங்க வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாசிவ் அப்படின்னு பார்த்தா வந்து அவங்க வந்து நீ ஒர்க் பண்ணல எதுவும் போட மாட்டாங்க. இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் வந்து காசு சைலண்டாக போட்டுருவாங்க. அதில் எந்த வேலையுமே கிடையாது. ஏன்னா டாப் 50 கம்பெனிஸ் யார் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா வந்து செபி அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. பட் செபி யாருன்னு பார்த்தா வந்து இந்த என்டையர் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன், அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏற்ற மாதிரி இந்த என்டையர் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் மணி மார்க்கெட் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ அந்த செபி தான் முடிவு பண்ணுவோம், ஓகே நீ தான் வந்து இப்போ உன்னோட சொத்து வந்து அதிகமாக இருக்குது, ஸோ நீ டாப் 50 ரேங்க்ல வந்துடுவேன், உன்னோட சொத்து கம்மியாகிடுச்சு, நீ டாப் 50 விட்டு வெளில போயிடுவேன் அப்படின்ட்டு டாப் 50 அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க 50 கம்பெனிஸ். ஸோ இங்கே இருக்கிற அதனால நம்ம வந்து இந்த பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேலையுமே இருக்காது. அவங்க காசு எடுத்தோமா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோமா அவ்வளோதான். இவங்க இந்த ரிசர்ச் ஒர்க்கும் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாத்தையும் பண்ண போது சரி. ஸோ இது பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன கேட்டகரி என்ன இதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ யாருக்கு என்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஆக்டிவ் யாருக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஷார்ட் டேர்மில் நான் காசு போட போகிறேன், ஒரு 1 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே தான் நான் காசு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ 2 3 வருஷத்தில் எனக்கு ஒரு சில கமிட்மெண்ட் இருக்குது, ஒரு கல்யாணம் இருக்குது, இல்லை ஒரு குழந்தைக்கு, இல்லை ஒரு ஃபேமிலி பேரண்ட்ஸை ஹேண்டில் பண்ண ஏதோ ஒன்று வேணும். ஆனால் அந்த எஃப்டியோ ஆர்டியோ போட்டால் வந்து எனக்கு ரொம்ப கம்மி ரிட்டர்ன்ஸ் வரும், லைக் ஒரு 6-7% தான் வரும். இதில் போடும்போது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 10-12% பிட்வீன் 12 and 13% வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். இதே நான் ரொம்ப லாங் டர்முக்கு போட போகிறேன், எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பென்சஸும் தற்போதைக்கு இல்லை, ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு பிட்வீன் 5 and 10 years எனக்கு எந்த செலவுகளும் இல்லை, நான் ஒரு ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவாக நான் போடுறேன் அப்படின் போது நீங்கள் பாசிவ் அதாவது இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறது ரொம்ப 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 கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது
ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இந்த ஸ்டாக்ஸை வாங்கி வாங்கி விற்று விற்று அப்படி பண்ணும்போது வந்து பல நேரங்களில் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் சில தவறுகள் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. அதே மாதிரி நம்ம கமிஷன்ஸ் எது போகும், எப்பவுமே வந்து அவங்களோட ஆவரேஜ் வந்து பிட்வீன் 20-22 அந்த மாதிரி சில ஸ்மால், இப்போ லாஸ்ட் கேப்லாம் போனால் பிட்வீன் 12 and 15 இல்லை 10 to 12% அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் கொடுப்பாங்க. பட் இது பாசிவ் ஃபண்ட் வந்து ஆன் லாங் ரன் எப்போவுமே இது கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸால் கொடுக்கவே முடியாது. இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ஒரு எப்பவுமே நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம்னா நம்ம சில பேர் காம்படிட்டர்ஸ் வச்சுக்கோங்க, சில பேர் ஒரு கோல், சில விஷயங்கள் கோல் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே பாசிவ் அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குல்ல, அந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ணுறது தான் அதோட இண்டெக்ஸ் ஃபண்ட் ரிட்டர்ன் இருக்குல்ல. ஒரு வருஷத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டெக்ஸ் வந்து 12-15% கொடுத்துருக்குன்னா இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம பீட் பண்ணுற மாதிரி பேக். ஏன்னா பிகாஸ் நம்ம இதுக்கு அவ்வளோ கமிஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அப்போ என்ன அர்த்தம், இது எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து நமக்கு இன்னுமே நல்லா சம்பாரிச்சு கொடுக்கணும். அப்போ நம்ம இது கொடுக்கணும். இல்லை கொடுக்காதுக்கு நமக்கு இது கமிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அரௌண்ட் ஒரு 0.9, 1%, 1.5%, 2%லாம் இருக்குது. அப்போ நான் வந்து இது 0.01, 0.05, 0.10% அந்த மாதிரி ரொம்ப சீப்பாக ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை காட்டிலும் இதில் ஒரு 10 மடங்கு 5 மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் கமிஷன். இப்போ இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப லாங் ரனில் இதுதான் எப்பவுமே மேசிவாக ஜெயிக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட் பீரியட் போட போகிறீங்களா, லாங் பீரியட் போட போகிறீங்களா அப்படிங்கிறத முன்னாடி டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம ஆக்டிவ் முடிவு வேணுமா, பாசிவ் ஃபண்ட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ ஒரு டிசிஷனுக்கு வந்துருப்பீங்க உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஆக்டிவையும் பாசிவையும் வந்து நீங்கள் ஒரு broker கிட்ட ஒரு brokerage போய் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்க்கும்பொழுது அது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம உங்களுக்கு ஒரு விஷயமாக காட்டுறேன். ஸோ இப்போ நான் அப்படிங்கிற ஒரு brokerage வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் Zerodha, Upstox, Angel One இந்த மாதிரி ஏகப்பட்ட broker இருக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த சர்ச்சில் நீங்கள் போனீங்கன்னா இப்போ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய நம்ம சும்மா மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ஷன் செட் பண்ணிட்டு இப்போ என்ன லார்ஜ் கேப் அப்படி நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் அதுக்குள்ள போயிட்டு இப்போ குவான்ட் ஸ்மால் கேப் நான் உள்ள போறேன். இல்ல ரேண்டமா நம்ம என்ன உங்களுக்கு வேணுமோ நீங்க எங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் லார்ஜ் கேப் அப்படிங்கிற மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இப்போ லார்ஜ் கேப்ல வந்து எனக்கு இவ்வளவு காட்டுது. ஸோ இப்போ நான் மோர் ரிசல்ட்ங்கிற போறேன். இங்க இவ்வளவு காட்டுறேன் நமக்கு லார்ஜ் கேப். நான் ரேண்டமா போறேன். இப்போ இந்தியாவோட லார்ஜ் கேப் அப்படி போகும்போது லாஸ்ட் இப்போ 1 month 6 months 3 years இப்போ ப்ரீவியஸா அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நீங்க பாக்கலாம். கடந்த ஒரு வருஷத்துல வந்து 37% இது கொடுத்துருக்கு. இப்போ 3 வருஷத்துல எவ்வளவு. ஸோ ஆன் லாங் ரன் இது ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவு பார்த்து 16% லைக் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் 2013ல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேல அப்படின்னு பார்க்கும்போது 16% லார்ஜ் கேப்ல வந்து இவங்க வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயம் பார்க்கலாம். ரெண்டாவது நீங்க நோட் பண்ண வேண்டியது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம எப்பவும் சொல்ல போல இந்த சிப் இந்த நீங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா வந்து நீங்க ₹100 கூட ஆரம்பிச்சுக்க முடியும். ஸோ முக்கியமா ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க பாருங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று போட்டுருக்கோம். அதாவது அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து நம்ம எவ்வளவு வந்து எக்ஸ்பென்ஸ் கொடுக்க போறோம், எவ்வளவு கமிஷன் நம்ம கொடுக்குறோம். நம்ம ₹100 கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ₹100 82 பைசா வந்து அவங்களே கமிஷனா போடும். ஸோ மீதி இருக்கக்கூடிய காசை வந்து நம்மளோட காசை அவங்க இன்வெஸ்டே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாவது முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ மூணாவதா பார்க்கும்போது இந்த என்ட்ரி லோட் எக்ஸிட் லோட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு என்ட்ரி லோட் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட இருந்து ஏதாச்சும் காசு வாங்குறாங்களா, எக்ஸ்ட்ரா கமிஷன் வாங்குறாங்களா. எக்ஸிட்னா நம்ம இந்த ஓகே இந்த ஃபண்ட் போதும் நான் இதை வித்துக்கிறேன் அப்படின்னு பொழுது ஏதாச்சும் வாங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ பாருங்க இது வந்து என்ட்ரி லோட் எதுவுமே இல்லை. எக்ஸிட் லோட் பார்த்தா 1% if redeemed within 7 days. 7 நாளைக்குள்ள பண்ணா மட்டும் 1% ஆஃப் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ₹1000 போடுறீங்க அப்படின்னா அதுல ஒரு ₹10 வந்து அவங்க கமிஷனா பிடிச்சிருப்பாங்க. இல்ல இதே 7 நாள் தாண்டிட்டீங்க அப்படின்னா இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடியது. ரெண்டாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, மூணாவது எக்ஸிட் லோட் என்ட்ரி லோட். ஸோ இப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நாலாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்க போடக்கூடிய இப்போ லார்ஜ் கேப் இதுல வந்து நீங்க போறீங்களோ அதுல வந்து அவங்க என்ன மாதிரி மேஜரா கம்பெனிஸ் என்ன மாதிரி செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பாருங்களேன். இதை பார்க்கும்போது அவங்க வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மொத்தம் 53 கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்ம போடுற காசை நீங்க ₹100 போட்டாலும் ₹1000 போட்டாலும் அந்த காசு வந்து ஈக்குவலா இந்த 53 கம்பெனிஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா என்ன கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்க முடியும். அது எந்த செக்மெண்ட்ல இருக்கு. ஃபினான்ஷியல்ல வந்து 35% ஆஃப் காசு வந்து ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்ல போடுறாங்க, எனர்ஜி செக்டர்ல போடுறாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு வேலை ஐடி கம்பெனில நான் ரொம்ப அதிகமா நம்புறேன் அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அதிகமா ஐடி கம்பெனிஸ் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேஜர் போர்ஷன் ஐடி வச்சிருக்காங்க, ரெண்டாவது ஃபைனான்ஸ் வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நீங்க மேஜர் காசு வந்து எதுல போகணும் அப்படிங்கறத நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீடைல்ஸே நமக்கு போதுமானது வந்து நம்ம பண்றது. இது வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்க இப்போ பாசிவ்க்கு அப்படின்னு போனீங்கனாலும் அதே தான். இப்போ நீங்க வந்து நார்மலா வந்து நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு போறேன். இண்டெக்ஸ் தான் வந்து நம்ம சொன்னதுல இப்போ க்ரோல வந்து நிஃப்டில சும்மா இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்ல யூடி இந்த மாதிரி இருக்கு. நான் ரேண்டமா இப்போ போறேன். இப்போ இதுல இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கா. இப்போ நிஃப்டி 50ல இண்டெக்ஸ் ஃபண்டா போறேன். இப்போ இதுல நீங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா பாசிவ் அதை நம்ம இதை வந்து எல்லா கம்பெனிஸும் இண்டெக்ஸ் போனீங்களா இது வந்து ஃபிக்ஸடா தான் இருக்கும் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். இது வந்து செபி வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடியது. நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து எக்ஸ்பென்ஸ் விஷயம் இதுல எவ்வளவு கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 0.21%. ஸோ அதுல பார்த்தா 0.8 இருந்துச்சுல, சிலத்துல பார்த்தா 1, 1.5, 2% இருக்கும் கூட முடிப்பாங்க. நம்ம வந்து இந்த கமிஷன் கம்மியா இருக்கக்கூடிய விஷயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்ட்ரியும் கிடையாது, எக்ஸிட் லோடுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இது வந்து ரொம்ப பெஸ்ட். இப்போ நீங்க இண்டெக்ஸ்லயே வந்து இது 0.2 மத்த இண்டெக்ஸ் வந்து வேற யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க எவ்வளவு வந்து கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்து யார் இருக்கிறதுல கம்மியான கமிஷன் வாங்குறாங்களோ அவங்க கிட்ட நம்ம எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு நல்ல டெசிஷனா இருக்கும்.
ஓகே, இப்போ நம்ம வந்து டாக்ஸேஷன் பற்றி பார்க்குறோம். அப்படின்னா வந்து ரெண்டே வித டாக்ஸேஷன் தான் வந்து நம்ம கவர்மெண்ட் இதுக்கு பண்ணியிருக்காங்க. ஒன்று ஷார்ட் டேர்ம், இன்னொன்று லாங் டேர்ம் டாக்ஸேஷன். ஷார்ட் டேர்ம் அப்படின்னா வந்து ஒரு வருஷத்துக்குள்ள, அதாவது நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் அதை வித்துட்டீங்க அப்படின்னா வந்து ஷார்ட் டேர்ம். ஒரு வருஷத்தை தாண்டி, அதாவது 365 டேஸ்க்குள்ள வந்து 366 டே தொட்டாலே வந்து அது லாங் டேர்மாக போயிடுது. அதுக்கு வந்து ஒரு டாக்ஸேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்முக்கு வந்து 15% அப்படிங்கிற மாதிரியும், லாங் டேர்முக்கு வந்து 10% அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டாக்ஸேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வர ப்ராஃபிட்டில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு 1 lakh சேர்த்து வச்சு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருக்கீங்க, அது ஒரு 20% உங்களுக்கு கொடுத்துருக்கு. விச் மீன்ஸ் 20,000 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும் கொடுத்துருக்கு. அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டில் 15% நியர்லி ஒரு 3,000 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டாக்ஸை கட்டிடுவீங்க. ஓகேவா? டாக்ஸ்னா பிடிச்சிட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. அந்த இயர் எண்டில் வந்து நீங்கள் வந்து ஐடி ஃபைல் பண்ணும்போது நீங்கள் அந்த 3,000 வந்து நீங்கள் டாக்ஸாக கொடுப்பீங்க. இப்போ இதுலேயே பார்த்தா இதில் 2,000 தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் லாங் டேர்ம் வைக்கும்போது. ஸோ இதில் டாக்ஸேஷன். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தா இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இதில் நல்லது கெட்டதெல்லாம் என்னன்னு பார்த்தா வந்து மேக்ஸிமம் பார்த்தா நல்லது நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். பிகாஸ் நம்மளோட வெல்த்தை கிரியேட் பண்ண, இதே நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் இருக்கீங்க, உங்களோட 20s and 30s இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஏர்லி ஸ்டேஜில் எவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது ரொம்பவே நல்லது. பிகாஸ் காம்பவுண்டிங் ஒன்றுமே, காம்பவுண்டிங் அப்படின்னா அது வந்து இட் ரிக்வயர்ஸ் அ டைம் பீரியட் டு க்ரோ த வெல்த். நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு ரொம்ப ஸ்பைக் ஆகும் உங்களோட வெல்த் ரொம்ப வேகமாக வளர்கிறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோக்கு ஏர்லி ஸ்டேஜில் மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கிறீங்களோ அது ரொம்பவே நல்லது. அதனால் இதில் ப்ரோஸ் தான் அதிகம். கான்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் டக்குன்னு நினச்ச பொழுது அதில் நீங்கள் வித்துட்டு வெளில வர முடியாது. பிகாஸ் ஆப்வியஸாக அந்த 5 நாள் மார்க்கெட் டேஸில் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள தான் நீங்கள் வந்து ப்ளஸ் மார்க்கெட் டைமிங்ஸ்லாம் பிட்வீன் 9:15 and 3:30 தான் வந்து நீங்கள் செல் பண்ண முடியும் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்படி நீங்கள் வித்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஜனவரி மாதம் ஏதோ பார்க்குறீங்கப்பா, உங்களோட ப்ராஃபிட் வந்து நேர்லி ஒரு 20-30% கிட்ட இருக்குது. நீங்கள் ஆனால் உங்களுக்கு காசு தேவை வந்து ஒரு 6 மாதத்தில் வருது. நீங்கள் 6வது மாதம் போய் காசு எடுத்துக்கலாம், நம்ம நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. நீங்கள் வந்து ஜூன் மாதம் போய் எடுக்க போகும்போது அந்த நேரத்தில் பார்த்தா திடீர்னு மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, மார்க்கெட் பயங்கரமாக விழுந்திருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 2-3% தான் ப்ராஃபிட் மாதிரி காட்டிருக்கலாம். அப்போ நீங்கள் எடுக்கும்போது வெறும் 2-3% ப்ராஃபிட்டில் வந்து வெளில வந்துருப்பீங்க. அதுக்கு நீங்கள் FDயில் போட்டிருந்தாலே உங்களுக்கு 5-6% பிட்வீனில் கிடச்சிருக்கும். பட் ஸ்டில் நம்ம அதில் போய் போட்டோம் இன்னும் இவ்வளோ கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி சில ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதனால தான் ஷார்ட் டேர்முக்கோ லாங் டேர்முக்கோ நீங்கள் ஒரு லாங் டேர்மில் விட போகிறீங்கன்னா விட்டுருங்க அந்த காசை. நீங்கள் அப்படி ஒரு காசு நம்ம கிட்ட இருக்குன்னே விட்டுருக்கா ஒரு 10-15 இயர்ஸ் அப்படியே போட்டு அட்லீஸ்ட் மினிமம் between 5 and 10 years அது போடும். ஸோ நீங்கள் லாங் ரன்ல பார்க்கும்போது எந்த அசட்டுமே, அதாவது எந்த உங்களோட சொத்துக்கள், நீங்கள் வீடாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், நீங்கள் எது வேணாலுமே இதோட க்ரோத்துக்கு வந்து இதால் ஈடு கொடுக்க முடியாது. ஸோ ரொம்ப பொட்டன்ஷியலான க்ரோத் வந்து உங்களால் பார்க்க முடியாது ஆனால் லாங் ரன். ஸோ இதுதான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து பார்க்கறதுக்கான ஒரு விஷயங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு ஸ்கெட்ச் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் உங்களுக்கு சில விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு இது புரியல பிரதர், இல்லாட்டி இது இன்னும் ஆட் பண்ணிட்டு தான் நல்லா இருக்கும், இல்லை இந்த விஷயங்கள் எனக்கு இன்னும் சரியாக விளங்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோ 1 or 2 times 2 வாட்டி போட்டு பார்க்கும்போது எந்தெந்த பாயிண்ட்லாம், பிகாஸ் நிறைய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ மறுபடியும் 1-2 வாட்டி போட்டு பாருங்க. சில புரியல அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதை கமெண்ட்ஸ்லேயோ இல்லை அது கொஞ்சம் பெருசாக லென்த்தியாக போகும்போது அதை நம்ம தனியாக ஒரு வீடியோ ஃபார்மேட்லேயே வந்து நம்ம அதுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுச்சு அப்படின்னா வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் ஃபர்தராக இதே மாதிரி ஃபைனான்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம உங்களுக்கு வந்து அடிக்கடி ரீச் ஆகிறதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளஸ் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு பாப்பப் வரும். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கோ இல்லை உங்கள் வேறு யாராச்சும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ ஷேரும் பண்ணிடுங்க. ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care. Have a nice day. Prac World.